ஹாய் வீவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு கங்கை ஹெர்பல் கிச்சன். இன்னைக்கு கங்கை ஹெர்பல் கிச்சனில் என்ன சமையல், என்ன டிஃபன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து காட்டு யானம் அரிசியில் ஆப்பம் பண்ணியிருக்கேன். சூப்பராக வரும், ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் ஆப்பம் ட்ரை பண்ணலன்றவங்க இந்த மாதிரி பாரம்பரிய அரிசியில் வருமா அப்படின்னு ஒரு டவுட்டே உங்களுக்கு வேண்டாம். பாரம்பரிய அரிசியில் வருமா வராதா அப்படின்ற ஒரு டவுட்டே உங்களுக்கு வேண்டாம். எல்லா அரிசிலையுமே வரும். மாப்பிள்ளை சம்பா, காட்டு யானம் அரிசி, கருங்குருவை அரிசி, பூங்கார் அரிசி எல்லாத்துலேயுமே வருங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் நான் இன்றைக்கி என்ன பண்ணேன்னா, இதை நார்மல் புழுங்கல் அரிசி ஆப்பத்துக்கு வந்து 1 டம்ளர் அந்த பாரம்பரிய அரிசியோ சிறுதானியமோ எது வேணால் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 டம்ளர் வந்து பச்சரிசி எடுப்போம் இல்லையா? அதை அந்த பச்சரிசி நீங்கள் ரேஷன் பச்சரிசி எடுத்தாலும் சரி, இல்லை கடையில் விற்கிற பச்சரிசி எடுத்தாலும் சரி, அது உங்களுடைய விருப்பம் தான். எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு டம்ளர் இந்த பாரம்பரிய அரிசியோ போடுறீங்கன்னா 1 டம்ளர் பச்சரிசி போடுவீங்க. அதில் 1/4 டம்ளர் இல்லை காலுக்கு கொஞ்சம் கீழே உளுத்தம்பருப்பு, ஒரே 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா ஊற வச்சுருங்க. ஆனால் பாரம்பரிய அரிசி, கவுனி அரிசி, இந்த மாதிரி எந்த அரிசியாக இருந்தாலும் குறைஞ்சபட்சம் 8 மணி நேரம் ஊறணும். ஓகேங்களா? சாதா பச்சரிசி வந்து ஒரு 2 ஹவர்ஸ் ஊறினா போதும். ரெண்டையுமே ஒன்றா சேர்த்து ஊற வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு. இது 1 டம்ளர், அது 1 டம்ளர், 1/4 டம்ளர் கொஞ்சம் கீழே. அப்படி இல்லைன்னா இந்த கையால் 1 டம்ளருக்கு 1 பிடி உளுந்து. ஓகேங்களா? 1 ஸ்பூன் வெந்தயம். இதான் அளவு. ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துலேயுமே சூப்பரான ஆப்பம் ரெடியாகி வந்துடும். தேங்காய் பால், இதான் ஆப்பமாவு. என்ன தெரியல, நேற்றும் தேங்காய் பால் ஆப்பம் சொன்னாங்க, இன்றைக்கி தேங்காய் பால் ஆப்பம்னு சொல்லிட்டாங்க. அடுத்த ஆப்பம் வருங்க, வெந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். அந்த ப்ரௌனாக வந்து ஓரம் பூரா தூக்கிக்கும். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூயமல்லி அரிசி சாதம் வந்து வடிச்சிட்டு, தூயமல்லி அரிசி வந்து டயபெட்டிக்கு அவ்வளோ நல்லதுங்க. நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது 1 கிலோ வந்து 90 ரூபா. எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியுமா அப்படின்னா, ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணிவிட்டு இதை பண்ணலாமான்னா தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். ஓகேங்களா? அது வந்து அப்படி முடியல அப்படின்றவங்க வாரத்தில் 1 நாளோ 2 நாளோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம நார்மலாக புழுங்கல் அரிசி சாப்பாடு வடிக்கிறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இதுவும். 1/2 hour ஊற வச்சுட்டு ஒலை கொதிக்க வச்சுட்டு அரிசியை கழுவி போட்டு வெந்த பிறகு வடிச்சிட்டு தட்டில் ஆற வச்சுட்டு நான் இன்றைக்கி எடுத்துக்கிட்டேன் சமைக்கிறதுக்கு. அதாவது எல்லா புழுங்கல் அரிசி மாதிரியே தான் அது தெரியும். அரிசி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆர்டினரி புழுங்கல் அரிசி உடஞ்ச மாதிரி தெரியும் வடித்த பிறகு. இது உடஞ்சலாக இருக்காது, முழுசாக தெரியும் சாப்பாடு. சரிங்களா? நான் நிறைய டிஃப்ரென்ஸ் சொல்லியிருக்கேன். அதாவது நம்ம வீடியோ இப்போ தான் முதல் பார்க்குறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு தெரியணுன்றதுனால நான் இதை சொல்கிறேன். சரிங்களா? இப்போ நான் சாப்பாடு வடிச்சிட்டேன். அதாவது எல்லா சூழ்நிலையிலையும், எல்லா சீதோஷ்ண நிலையிலையும், மழை காலம், வெயில் காலம், எந்த காலமாக வேணாலும் இருக்கட்டும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம உணவுகளை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். அதாவது கீரைகள், காய்கறிகள், பழங்கள். அதை நான் எப்பயும் சொல்கிறது தான், விலை மலிவான காய்கறிகள், கீரைகள், பழங்கள் எடுத்துக்கிட்டாலே போதுமான சத்து நமக்கு கிடைக்கும். அதிலும் குறிப்பாக வந்து நாட்டு காய்கறிகளில் நிறைய சத்துக்கள் இருக்குது. ஓகேங்களா? தேங்காய் வந்து பாருங்கள், எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியும். தேங்காய் ரொம்ப சிறந்த ஒரு உணவு. தாய்ப்பாலுக்கு நிகரானது தேங்காய் பால்னு சொல்லியிருக்கேன். ஒரு சட்னி அரைக்கும் போது தேங்காய் பாலை நம்ம நிறைய தேங்காய் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ தேங்காய் பாலை புழிஞ்சிட்டு லைட்டாக பெப்பர், மஞ்சப்பொடி போட்டு சும்மா லைட்டாக வார்மாக பண்ணிவிட்டு ஆளுக்கு ஒரு 1/2 டம்ளர் குடிக்கலாம். அதுவும் அவ்வளோ நல்லது. பன்னீர், அதாவது பன்னீரும் சேர்த்துக்கலாம். அதாவது நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்றவங்களுக்கு பன்னீர், மஷ்ரூம் இதெல்லாம் ஒரு நல்ல சிறந்த ஒரு உணவு. இது கூட முளை கட்டின தானியங்கள். இப்போ நான் இதை எப்படி பண்ணதை கரெக்டாக அப்படியே கடகடன்னு சொல்லிடுறேன். அதாவது கடையில் விற்கிற எந்த மசாலாவும் எந்த இதுவும் போட மாட்டேன் நான் எப்போவுமே. மிளகுத்தூள் கூட அப்போவே மிக்சி ஜாரில் போட்டு உடச்சிப்பேன். ஆனால் அதுவே கூட என்ன நினைப்பேன்னா, அம்மியில் ஓட்டணும் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் முடியல. பார்ப்போம் எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். அப்போ போட்டுட்டு கொஞ்சமாக நெய் இல்லை நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. பெருஞ்சீரகம், உங்கள்கிட்ட இருக்கிற ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு காய் ஒன்றா போட்டுக்கோங்க. நான் வந்து நூக்கல் ஃபஸ்ட்டு போட்டேன், பீன்ஸ் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து காலிஃப்ளவர் இன்றைக்கி இல்லை, அதனால் கேரட்டு, ப்ரோக்கோலி இருந்தது, ப்ரோக்கோலி சேர்த்துக்கிட்டேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு உப்பு மஞ்சப்பொடி போட்டுட்டு, அதுக்கப்புறம் பட்டாணி இருந்தது, பட்டாணியை தனியாக ஒரு கிண்ணத்தில் 1/2 உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வடிகட்டி சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா சாட்டை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டோன்னே உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. வாயில் போட்டு பாருங்கள் காய் வெந்திருக்கான்ட்டு. வெந்த பிறகு நீங்கள் வடித்து வச்சுருக்கீங்க இல்லையா, ஆர்டினரி புழுங்கல் அரிசியோ இல்லை பாஸ்மதி ரைஸோ ஜீரக சம்பா ரைஸோ எதுவாக இருந்தாலும், நான் வந்து இன்றைக்கி தூயமல்லி அரிசி தான் வடிச்சிருக்கேன். அதாவது குக்கரில் வச்சு சாப்பிட்றத விட நீங்கள் வந்து வடித்து சாப்பிடுங்க. அதுதான் உடலுக்கு நல்லது, ஆரோக்கியத்துக்கு சிறந்தது. ஓகேங்களா? குக்கரில் வச்சு சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. வேணுன்றவங்க ஃபாலோ பண்ணுங்கள், வேணான்னா நான் அப்படி தான் பண்ணுவேன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? அவ்வளோதாங்க. அதோட நீங்கள் என்ன பண்ணுங்கள், பன்னீர் என்ன பண்ணுங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் வீட்டில் வச்சுருக்க சாம்பார் பொடி, மஞ்சள் பொடி, தனியா பொடி, உப்பு, கொஞ்சம் கரம் மசாலா, கஸ்தூரி மேத்தி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். நான் இதில் கடைசியாக கஸ்தூரி மேத்தி கொஞ்சமாக சேர்ப்பேன். அது எடுத்து வச்சுருக்கிற வீடியோவும் நான் உங்களுக்கு சேர்த்துருக்கேன். எல்லா காயும் சேர்த்து வதக்கிட்டு நீங்கள் வடித்து வச்சுருக்க சாதத்தை சேர்த்துட்டு இப்போ தூவுறது வந்து உங்களுக்கு கஸ்தூரி மேத்தி தான். காய்ந்த வெந்தயக்கீரை,
நான் எடுத்து வச்சுருக்கேன். இது எப்படி எடுக்கணும், எப்படி வந்து அந்த ஃபங்கஸ்லாம் ஃபார்ம் ஆகாத எப்படி பண்ணணுன்றதையும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். நம்ம வீடியோ செக் பண்ணி பாருங்கள். எல்லாத்தையும் சேர்த்துட்டு சாதத்தை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மிளகுத்தூள் எவ்வளோ தேவையோ அதை போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாய் நீட்டில் கீனி போட்டுடுங்க. அவ்வளோதான். மிளகு வந்து நிறைய தூக்கலாக போட்டுக்கோங்க. மிளகு காரம் நிறைய இருக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த சீதோஷ நிலைக்கு நல்ல எப்பயுமே புரோட்டீனு கார்போஹைட்ரேட்டை குறைச்சிட்டு புரதமும் ஃபைபரும் கீரையும் நிறைய எடுத்துக்கோங்க. நார்ச்சத்து அதிகமான காய்கறிகளை எடுத்துக்கோங்க. அது விலை மலிவானதான் கொய்யாப்பழம், தாராளமாக கொய்யாப்பழம், நீர் மோர் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து தூயமல்லி அரிசியில் காய்கறிலாம் பன்னீர்லாம் சேர்த்த ஒரு சாதம் தான். இதிலே உங்களுக்கு தேவையான சத்துக்கள் கிடைச்சிரும். ப்ளஸ் ஆப்பம், தேங்காய் பால். ஓகேங்களா? சூப்பரான பாரம்பரிய அரிசியில் தான் நம்ம ஆப்பம் பண்ணியிருக்கோம். எந்த அரிசியில் வேணால் பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் பதிவை சொல்லுங்கள். கண்டிப்பாக ஆரோக்கியம் தான் மிகச்சிறந்த செல்வம். ஓகேங்களா? அந்த ஆரோக்கியத்துக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறது தவறில்லை. ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. பதிவு பண்ணுங்கள் உங்களுக்கு எப்படி இருந்தது. ஏன்னா அந்த சேனல் பார்க்கும்பொழுது ஆரோக்கியமாக இருக்க உங்களுக்கு நான் போடுறது எப்படி இருக்குன்றத உங்கள் மனதில் என்ன தோணுதோ அதை பதிவிடுங்க. ப்ளஸ் ஆர் மைனஸ் எதுவாக இருந்தாலும் ஓகே. என்னை பொறுத்தளவிலும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் அந்த சேனல் ஆரம்பித்தேன். அதுக்கு தான் உங்களுக்கு இந்த பதிவு போட்டுக்கிட்டு இருக்கிறேன். வேணுன்றவங்க ஃபாலோ பண்ணிவிட்டு உங்கள் பதிவு சொல்லுங்கள். நன்றி. மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள்.